எல்லாம் கிளம்புங்க, பணம் நாளைக்கு தான். என்னண்ணா சொல்ற? நோ, காலையிலேருந்து வெயிலில் நின்றுட்டு இருந்தோம், பணத்தை கேட்டால் நாளைக்குன்ற. இப்போ சரக்கு அடிக்க கூட காசு இல்லை. போன வாரம் ஆக்கா கூக்கா கட்சிக்கானுங்க கூட்டின்னு போனானுங்க. தலைவர் இப்படி பாஸ் ஆனோடனே பணத்தை உடனே பட்டுவாடா பண்ணிட்டானுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா. எங்க கிட்ட போய் கடன் சொல்லி நிற்கிறேன். क्या भैया पैसा नहीं है? हमारा पैसा किधर भैया? இவனுங்க வேற, இவனுங்களை எந்தெந்த வேலைக்கு கூப்பிடணும்னு விவசாயமா போச்சு. சரவணா, எல்லாரையும் சொல்லி கூட்டிட்டு போ சரவணா. எப்பா கிளம்பு, நாளைக்கு வாங்கிக்கலாம் காசு. வேற ஒயிட் சட்டை வேற இவருக்கு. கடை வேற மூட போகிறான். நீ தான் வச்சிருக்க? என்கிட்ட ஏது நீ என்னைக்கு வாங்கி கொடுத்துருக்க? எப்போவுமே ஓசி தானே. அது அவுத்து என்ன பண்ண போற? இதுதான் இன்னைக்கு எல்லாம். கோயில் வாசல 10 ரூபாய்க்கு வைப்பாங்களே அலுமினிய தாய்த்து. உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியுது அலுமினிய தாயத்துன்னு. வந்து பாரு வா. பழனியனே, வெள்ளி தாயத்து 700 ரூபாய்க்கு வாங்கினது. இதை வச்சுக்கிட்டு எனக்கு 300 ரூபா கொடு. பல சாமிங்க முன்னாடி மந்திரிச்ச தாயத்து. கடையில் கட்டு, வியாபாரம் ஓஹோன்னு போகும். பால் இல்லாமலே டீ போடலாம். ஒரு குவார்டர் கடை வாங்கி தர முடியுமா? ஏற்கனவே கொடுத்த குவார்டருக்கே காசு சொல்லடா. ஏன்டா படுத்துற? மது பிரியர்களை டென்ஷன் பண்ணாதீங்கண்ணா. தம்பி, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வா. பாஸ், இனி ஞாபகம் இருக்கா? இல்லையே. அதான் பாஸ், அந்த இலவச கல்யாணம் ஞாபகம் இல்லையே. உங்க பக்கத்துல நான் தானே நின்னேன், மறந்துட்டீங்களா? தாலி கட்டினதே ஞாபகம் இல்லை. இவனே இப்படி. உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? அன்னைக்கு தான் ஃபுல் பூஸ்ட்ல இருந்தீங்களே, இன்னும் ஞாபகம் வரலையோ? மறந்துட்டேன் பாஸ். என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்காரு பாஸ். வரட்டும், அதுக்கு இதை போடுவோம். தம்பி 2 கிளாஸ் கொடு. Cheers. அப்புறம் மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை பாஸ். இவ்வளோ நாள் தனித்தனியாக தான் இருந்தோம், இப்போ தான் ஒரே வீட்டில் வச்சுருக்காங்க. தனி குடித்தனும், அப்போ ஒரே ஜாலி தான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ், அப்போவும் தனித்தனியாக தான் இருக்கும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நைட்டு மற்ற மேட்ரெல்லாம் அந்த கன்றாவியெல்லாம் நடக்கல பாஸ், நடக்கவும் நடக்காது. ஏன் பாஸ், எதுவும் பிரச்சனையா? ஏதாவது மாத்திரை ஒன்றா ரெஃபர் பண்ணவா? பாஸ் ஒரே டார்ச்சர் பண்ற பாஸ். வேலைக்கு போன்றா, ஐயோ சம்பளம் வாங்கிட்டு வான்றா, ராத்திரி ஆனா டிஃபன் வாங்கிட்டு வான்றா. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இல்ல இது? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இதே பார்ல ஒரு ஆஃப் வாங்கி கொடுத்து என்ன கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சா அந்த புரோக்கர். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் வாங்கி கொடுத்தது ஆஃப் இல்லை, எனக்கு நானே வச்சுக்கிட்டு ஆஃப்னு. அதுவும் வாங்கி கொடுத்தது லோக்கல் சரக்கு பாஸ். பாஸ் அவளை வீட்டை விட்டு எப்படியாவது துரத்தணும் பாஸ், ஒரு ஐடியா கொடுங்க. சரக்க போட்டு போய் 2 காட்டு காட்டுங்க பாஸ். பாஸ் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை பாஸ், நம்ம நாட்டுக்கோழி மாதிரி இன்னொன்று தான் இருக்கும். அவ ஈம கோழி மாதிரி தொண்டி இருக்கா. அப்படிதான் ஒரு நாள் நைட்டு வீட்டுக்கு போனேன், டிஃபன் வாங்கின்னு தூங்கின்னு இருக்கான்னு லைட்டாக காலைல டச் பண்ணேன். எட்டி விட்டா பாரு அப்படியே ஃப்ளை ஆயிட்டேன் பாஸ். வெரி பேட். அப்ப பார்ட்டிக்கு டச் பண்ணா பிடிக்காது பாஸ். பாஸ் ஒரு ஐடியா கொடு பாஸ், அவளை வீட்டை விட்டு துரத்தணும். இன்னொரு கோட்டர் வாங்கி தரேன். நேர வீட்டு பக்கத்துல போய் ஏக்தம் ராவா அடிச்சுட்டு அதே வெற்றியோட போய் ரேப் பண்ணிருங்க. தெரிச்சு ஓட்டிடுவா. பாஸ் பாஸ் கத்திக்கிட்டு ஊரை கூட்டிட்டான்னா? ஏன் கத்த விடுற, கத்தற விடு. இப்பவே ஒரு மிருக வெறி கண்ண தெரியுது. இதே வெறியோட போய் மேட்டரை முடிச்சிரு. இது என்ன புது பழக்கம்? பெட்ரூம்குள்ள வர நான் உங்களை போறேன். புரியல. இந்த வீட்டை விட்டு நீங்க ஓடணும், அதனால உங்களை போறேன். அப்படியா? சரி, அப்புறம் அப்புறம் என்ன போறோம்? நான் உங்களை வாய முடு.
அதென்ன திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்க? கேக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு. அருவருப்பா? அருவருப்பா இருக்குல்ல? அருவருப்பா இருக்கா? அதான் வேணும். அருவருப்பா தான் இருக்கும். ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல? மவனே, போதையில இருந்த, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? அது அது ஒரே இருட்டா இருந்துச்சு. அதனால இல்ல இல்ல இல்ல, ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு. வெளியில யார்ட்டையும் சொல்லிடாத. ஐயோ, இது முதலே சொல்லிருக்கலாம்ல. எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேனே. இப்ப கொஞ்ச நேரத்துல டிவி நியூஸ்ல சொல்லிருவாங்க. இவ்ளோ பயம் இருக்கு, அப்புறம் எப்படி உனக்கு இப்படி எல்லாம் தோணுச்சு? யார் சொல்லி கொடுத்தா? அது நேத்து வரைக்கும் பட்டும் படாம தான் இருந்தோம். நேத்து நைட் எல்லாமே ஓவர். இனிமே நான் இங்க இருந்து போக மாட்டேன். பக்கத்து வீட்டுல 500 ரூபாய் கடை வாங்கிதான் அரிசி பருப்புலாம் வாங்கியிருக்கேன். 2 நாள்ல நீ தான் திருப்பி கொடுக்கணும். அரிசி பருப்பு இல்லாமா? திருப்பி வேற கொடுக்கணுமா? லைட் அவளே ஆஃப் பண்ணிட்டு எப்படி பார்த்துக்கிட்டு போறா பாரு. இப்படி ஒரு கேவலமான ஐடியா கொடுத்த பொறம்போக்கு எவன்டாவன்? ஹாய் பாஸ். எந்த பாருக்கு போனாலும் நீங்க தான் இருக்கீங்க. இவரா? ஓஹோ, சார் யாரு? சார் என் ஃப்ரெண்டு. ஹாய், நைஸ் மீட்டிங் யூ. வச்சுப்பட. அப்புறம் ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சா? ஒர்க் ஆச்சு, ஆனா அவுட் ஆகல. அவன் காலைல எழுந்து குளிச்சுட்டு நடுவு வீட்டுல நின்று சாமி கும்பிட்டு இருக்கா. நீங்க நல்லா மிரட்டிருக்க மாட்டீங்க. 2 வாட்டி மிரட்டினேன் பாஸ். இன்னும் மிரட்டி இருக்கல. 3வது வாட்டி மிரட்டும் போது பொழுது வெஞ்சு போச்சு. பாஸ், இன்னைக்கு நைட்டு சரக்கு எடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது மல்லிப்பூ அல்வா வாங்கி போய் சொல்றியா? அது இல்ல பாஸ், பக்கத்து வீட்டுல யாராவது லேடிஸ் இருக்காங்களா? ஏன்பா அவனை உள்ள தள்ளான்னு பாக்குறியா? பாஸ், இது வேற ஒரு ஐடியா. டேய், நீ கொடுத்த ஐடியால அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாண்டா கரெக்டா இருக்கு. நல்ல தொழில்காரன் தான் உன்னை விடுறேன், இல்லன்னா அடிச்சே கொன்றுவேன். ஏந்து போடா. இல்ல பாஸ், இன்னும் போடான்றல போடான்றல போய் தள்ளி போ. வருதுங்க பாரு ஐடியா எடுத்துக்கன்னு. டேய், இங்க பார், உன்னை மனுஷனா ஏத்துக்கிட்டே பெரிய விஷயம். அவன் உன்னை புருஷனா ஏத்துக்கின்னு வாழ்ந்துனுக்குறான். ஒழுங்கா போய் குடும்பம் நடத்துறா. ஒரு நாள் சரக்குக்கு இங்க இருந்து அமெரிக்கா வரைக்கும் ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு. நான் எப்படிடா குடும்பம்லாம் எப்படி வாழ போறான்னு தெரியலையே. இவனுக்கெல்லாம் பொண்ணு அமைதி என்ன பார்த்தா. டேய், ஒரு கத்தி எடுத்துனாடா, இவன் குதி ஜெயிலுக்கு போறான். அண்ணனுக்கு ஒரு கத்து. ஐயோ, கொரோனா வந்தது எல்லாம் குழப்பமா சுத்துதுங்களே. பீகார் கிளம்புறேன்டாப்பா நானு. எல்லாம் போதையில போகுதுங்க பாரு. நம்ம மட்டும்தான் ஸ்டடியா. ஹலோ ஹலோ என்ன? ஹலோ, பார்த்து வரலாம்ல? ஒன்றும் இல்லை எதுவும் அடிக்கடி பட்டிருக்கா? வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, கொண்டு போய் விட்டுறேன். ஐ எம் கோயிங் பிரதர், ஐ எம் ஸ்டடி, ஐ எம் கோயிங். உட்காருங்க பிரதர், உட்காருங்க. நல்லா உட்காந்துட்டீங்களே, போலாமா? ஸ்டடியா போமா? ஹலோ, என்ன பண்றீங்க? சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. ஏமா நேரத்துக்கு வெளியில நிக்கிற? இல்ல, அவருக்காக வெயிட் பண்ணி. சமையல் எல்லாம் முடிச்சிட்டியா? பண்ணிட்டேன். சாப்பிட்டியா? சாப்பிடணும். என்ன சரவணுக்காக வெயிட் பண்றியா? அவன் எங்க இவ்வளவு சீக்கிரம் வர போறான்? மழை வேற வர மாதிரி இருக்குது. நீ போய் சாப்பிட்டு படுப்போ. இல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போ. அவன் இப்போ வர மாட்டான். அவன் எத்தனை மணிக்கு வருவான்னு தெரியாதா உனக்கு? உள்ள போமா. இங்கதான். பார்த்து இறங்கு பிரதர், விழுந்துடாம. ஐ எம் ஸ்டடி.
பிரதர் பார்த்து. ஓகே ஓகே, நான் ஸ்டடியாக தான் பிரதர் வந்தேன். போதையில் ஒருத்தன் வந்து முட்டிட்டான். ஏண்டி மகேஸ்வரி, நீ அவன் கூட குடும்பம் நடத்துற அப்படிங்கறதே என்னால ஜீர்ணிச்சிக்க முடியல. இதுல நீ அவன் கூட ஃபர்ஸ்ட் நைட் வேற கொண்டாடிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற. அட நீ வேறக்கா, நான் என்னமோ பாய போட்டு பால் பழத்தோட காத்துட்டு இருந்த மாதிரி நீ பேசுற. திடீர்னு உள்ள வந்து நான் குளிக்க போறேன்ற மாதிரி ரேப் பண்ண போறேன்னு கிட்டத்துல வந்தான். சரி கார்மோ, இப்படி ரூட்டை மாத்தி விட்டாலாவது திருந்தவானே நினைச்சுதான். சரி ரூட்டை மாத்தின, திருந்தினானா? எங்க பழைய மாதிரி குடிச்சிட்டு தான் வரான். இப்ப என்ன தாண்டி பண்ண போற? என்ன பண்றது, ரேப் சீன்ல ஒரிஜினலா நடிச்சதா நினைச்சுக்க வேண்டியதான். ஐயோ கடவுளே, உனக்கு இப்படி ஒரு கொடுமையா? ஏப்பா, நீ குடிக்காம இருக்கும்போது நல்லா தானே இருக்க, இப்படி இறந்துட்டு போக வேண்டியதானே? நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். எங்க போற? சும்மா அப்படியே. எங்கேயும் போக கூடாது, என் கண் பார்வையில தான் இருக்கும். ஏய் எல்லாரும் வாங்கப்பா, மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரமா வாங்கப்பா. ஏய் சொல்றல வாங்கப்பா, சீக்கிரமா வாங்கப்பா. வாங்க அங்க வந்து குடிச்சுக்கலாம், வாங்க. என்னது இது? சரக்கு. சரக்கா? அப்போ ஒரிஜினல் சரக்குலாம் கொடுக்க மாட்டீங்களா? யோ, ஒரிஜினல் சரக்கை குடிச்சிட்டு எல்லாரும் ஊர்ல வா. ஓ, ஹாய். குட் மார்னிங் சார். முடிய முன்னால போட்டு மூட ஏற்றக்கூடாது. ஓகே. ஹாய் சார் இது கவரிங் சார், ஒரிஜினல் இல்ல. தன்மையா நடந்துட்டா தங்கமே கிடைக்கும். ஹாய். போனதுல தப்பான நம்பர் கொடுத்துட்டியா? எடுக்கிற நம்பர் கொடுக்க மாட்டியா? நான் அப்புறமா டீல் பண்றேன். சார் வணக்கம் சார். வணக்கம். எஸ் டைரக்டர், இன்னைக்கு என்ன செய்யணும் சார்? நீங்க இங்க இருந்து நடந்து வரீங்க சார். இவங்க உங்க லவரோட தங்கச்சி சார். இவங்க ஒருத்தன் கிண்டல் பண்ணிட்டான் சார். இவங்க உங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. நீங்க அதை கேட்டு போய் அவனை அடிச்சு நொறுக்க போறீங்க சார். இதான் சார் நீங்க செய்யணும். இவங்க தான் சார் உங்க லவரோட தங்கச்சி. என்ன சார், என்னை விட வயசானவங்கள ஆண்டியை தூக்கி போட்டிருக்கீங்க. கொஞ்சம் சின்ன பொண்ணா பார்த்து போட மாட்டீங்க? இட்ஸ் ஓகே. என்ன பார்க்க தானே தேட்டருக்கு வராங்க. அந்த பொண்ணை கையை பிடிச்சி எடுத்துட்டு போறேன். கையை பிடிச்சி எடுத்துட்டு போறீங்க சார், அவ்வளவுதான் சார். ஏதாவது பஞ்சு இந்தாங்க சார். இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் நக்கல் பண்ணா பைக் எப்படி தருவேன்? இது பஞ்சுன்னு எங்களுக்கு தெரியாதா? நான் கேட்கறது பஞ்சு டைலாக், அது வேணும். இந்த சீனுக்கு எதுக்கு சார் பஞ்சு டைலாக் வேணும் சார்? என் ரசிகர்கள் கேட்பாங்க, நான் பஞ்சு பேசுறேன்னா தியேட்டர்ல விசில் பறக்கும், இல்லன்னா சீட்டு கிழிஞ்சு பஞ்சு பறக்கும். அப்படிப்பட்ட ரசிகர்கள் சார் என்னுடைய படத்தோட அப்டேட்டுக்காக 6 வருஷம் காத்திருக்காங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வீட்டுல என் போட்டோ வச்சு மணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அப்படி வெறிகுண்ட ரசிகர்கள். சோ பஞ்சு பஞ்சு ஏதாவது யோசிங்க சார். இப்படி வச்சுக்கலாம் சார். வாமா, உனக்கு நான் இருக்கேன். உனக்கு நீதி வாங்கி தரேன், நியாயம் வாங்கி தரேன், ஜட்டி வாங்கி தரேன், பனியன் வாங்கி தரேன், டீ வாங்கி தரேன், வரிக்கி வாங்கி தரேன். ஓ என்ன பண்றது, உன்னை கமிட் பண்ணிட்டேன். இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? ஏதாவது பஞ்சு. ஏய் சார், அந்த பஞ்சு டயலாக்லாம் எழுதி வச்சிருந்த 5 பேர் நோட்டங்கடா. சார் நான் வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்தேன் சார். நான் போய் சார் இறக்கிறீங்க, எனக்கு சொர்க்கறதா பஞ்சம். தப்பிச்சடா நீ, தப்பிச்சடா. எத்தனை படம் எத்தனை படம். இப்ப 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 வருது பாரு. இப்ப சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி ஒரு பஞ்சு டயலாக் பாரு. வெளியில பெய்யறது அடமழை, உள்ள பொங்கறது எரிமலை. வேற லெவல் தலைவா. இதுலயே திருப்தி ஆயிடக்கூடாது, இதுலயே திருப்தி ஆயிடக்கூடாது. ஓகே, மேல மேல யோசிக்கணும். சும்மா இல்ல, மார்க்கெட்டை தக்க வைக்கிறதுக்காக டீம் போட்டு ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். இது எப்படி இருக்கு பாரு. நான் தண்ணீர் ராவதான் அடிப்பேன், அந்த பன்னீர் ராவதாண்டா அடிப்பேன். சரிங்க சார், சரிங்க சார். எப்படி இந்த தட்டு தியேட்டர்ல பலமா கேட்கும்? கேக்கட்டும் கேக்கட்டும். பழக்கம் போல உங்க இஷ்டத்துக்கு பேசுங்க. கோ கோ டேக் 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 போலாம். ஏய், உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். இருக்காது சார். நீ என்ன எங்கேயாவது பார்த்திருக்கியா? உங்களை சினிமாலெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் சார். தமிழ்நாட்டில் என்ன பார்க்காம யாருமே இருக்க முடியாது. என் படம் தான் வாரம் வாரம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு எனக்கு நடுவில் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு இது இருக்கு.
ஓகே ஏய் வாங்கயா. ஓகே ரெடி ரெடி. ஷார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். நான் அந்த பன்னீர் ராவா தான் அடிப்பேன். இந்த தண்ணீர் ராவா தான் அடிப்பேன். ஐயோ எனக்கு ஊற்றி வச்ச ஒரிஜினல் சரக்கு. ராவா அடிச்சிருக்கான், என்ன ஆக போகுது? என்ன பண்ற சார்? என்னாச்சு சார்? பஞ்ச் டேலாக் வருதா சார்? தொண்டை எரியுதியா? ஓ எரியுதே. தொண்டை எரியுதே, குடல் கருகுதே. என்னையா ஊத்தி வச்சாங்க? கூல் ட்ரிங்க் சார். இல்லையே, வேற ஏதோ மாதிரி இருக்கு. சார் அது வாந்தி எடுத்தா சரி. வாந்தி எடுத்தா அங்க இங்க நீரை மிக்ஸ் பண்ணிருக்க. எங்கடா இருக்க? டியூட்டியில் இருக்கேன்டா. ஒரு 5 நிமிஷம் நம்ம ஏரியாவுக்கு வந்து போயேன். டேய் டியூட்டியில் இருக்கேன், புரிஞ்சுக்கடா. அப்படியே ஆர்மி டியூட்டியில் இருக்காரு, கிளம்பி வாடா. டேய் மச்சான், இன்னைக்கு தாண்டா வேலைக்கு சேர்ந்துருக்கேன். லேட்டாக கொடுத்தேன்னு வை, சேர்த்து விட்டுவேன் திட்டுவான். நான் சொல்றது கேளு, முக்கியமான விஷயம், கிளம்பி வா. ஏய் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியாடா. நீ வரல நினைச்சிக்க, நான் உங்க கூட குடிக்க மாட்டேன். வாடா. சரி எங்கடா இருக்க இப்போ? நான் என்ன பார்க் ஹோட்டல்ல ரூம் போட்டு இருக்கிறேன். ஆனந்த் தூக்குல தொங்கின அந்த மத்துக்கு தாண்டாக்கிறேன். வாடா. லாங் ஷர்ட்ல ஸ்கூலுக்கு வந்த பைக்ல வர மாதிரி இருக்கு. டேய் ஏன்டா நோய் நோயின்னு ஃபோன் வச்சுக்கிட்டே இருக்க? இங்க பாத்தியா? டேய் ஆங்கிலேயன் பார்ட்டி பாத்ரூம் க்ளீன் பண்ணடா. காசு கேட்ட பாட்டில் குத்திச்சு. வாயா 2 ரவுண்ட் போடுவோம். டியூட்டியில் இருக்கேன்டா. ஐயோ அப்படியே பாக்குறதே 1/2 மணி நேரம் டியூட்டி தான். வாடா 2 ரவுண்ட் போடுவான். புரிஞ்சுக்கடா, நான் டியூட்டியில் இருக்கேன்றேன், புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. நீ என்ன கட்டி பிடிச்சா சோறு கொடுக்க போற? வாசல்ல தானே சோறு கொடுக்க போற. வாடா. புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியாடா. சரி நீ கிளம்பி போ. சோடாக்கும் சிக்கனுக்கு மட்டும் காசு கொடுத்துட்டு கிளம்பு. நான் சொல்ல வச்சுக்கிறேன், கிளம்பு. அது இல்ல மச்சான், சொன்னா புரிஞ்சுக்க. வண்டா 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 பாம்பு கண்டா வண்டா வரா உதிருது கை. போலாம்ல? போலாம்ல? வாமா வா வா. சரி எட்டாவது அளவுக்கு சிக்கன் வச்சுக்கிறான் பாரு. ஏய் இவனை போன் அடிக்கிறான் பாரு. ஹலோ டொமேட்டோவா? ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தேன், நீங்க தான் கொண்டு வரீங்களா? ஆமா வந்துகிட்டு இருக்கு. நீங்க தானே ஆர்டர் பண்ணது? நான் ஆர்டர் பண்ணேன். பிரியாணி தானே? ஆமாங்க. ஏயா உனக்கு ஒரு நல்ல ஹோட்டல் கிடைக்கல? இவ்வளவு கேவலமான பிரியாணி ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஏய் குடுறா இப்படி. ஹலோ 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 ஹலோ. ஏன் வரலன்னு கேட்டா பிரியாணி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியா? ஆமா. இவ்வளவு நாளா ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டிருந்தியா? ஆமா. இன்னைக்கு ஒரு நாள் சமைச்சு சாப்பிடு. எனக்கு சமைக்க தெரியாதனால தான் ஆர்டர் பண்ணேன். அப்போ தட்டு எடுத்து 4 வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பிடு. மச்சான் நேற்று நைட்டு ரொம்ப பழைய சரக்கு குடுத்துட்டானுங்க. ஏன்? அடிச்சுட்டு தூங்குனா கனவுல கேஆர் விஜயா, சரோஜா தேவி எல்லாம் வராங்க. இன்னிலிருந்து உனக்கு நான் சரக்கு வாங்கி தர மாட்டேன்டா. நான் என்ன கெடுதல் பண்ணேன் உனக்கு? நான் எந்த கெடுதல் உனக்கு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் மச்சான், அவன் சுமாரான பொண்ணை கல்யாணம் பண்ணி சூப்பரா இருக்கிறானுங்க. நீ சூப்பரான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கின்னு சுமாரா கூட இல்லைன்னு என்னடா அர்த்தம்? என்னடா வாய் திறக்க மாட்டா? யோசிக்கிறேன். சூப்பர். எப்போ நீ யோசிக்க ஆரம்பிச்சியோ அப்பவே அந்த பொண்ணை நேசிக்கிறேன்னு அர்த்தம். சரிப்பா, என்ன யோசிச்ச? இன்னைக்கு பொழுது ஓடிடுச்சு, நாளைக்கு சரக்குக்கு யாரை கரெக்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். அதானே நீலாம் திருந்தவனை யோசிச்சேன் பாத்தியா? காலில் கத்த கேட்டி நான் தான் அச்சிக்கணும். அல்ட்டி தட்டுமா? ஐய் வாய் முன்னு வாடா. ஹாய் மேடம், நாங்க வரதுனால தான் பந்தோபஸ்தா. டேய் நம்மள பள்ளம் நம்ம கொண்டு போனாரு அந்த போலீஸ்டா. இறங்குடா. எரும மாடு மாதிரி இருக்க, முன்னாடி உட்கார்ந்து வர, கீழே இறங்குடா. மேடம் பேக் டயர் பஞ்சர், அதனால தான் முன்னாடி உட்கார வச்சிட்டு வந்தேன். நான் இப்போ குடிச்சிருக்கீங்களாடா? எங்க 100 ரூபாய் பெட்டு கண்டுபிடிங்க பாப்போம். நம்பரை சொல்லுடா. 1 2 3 4 5. நான் டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன்.
கரெக்டான நம்பர் சொல்லுடா. கரெக்டான நம்பரா? எனக்கு 40, அவனுக்கு 33. மேடம் ஆனந்தராஜ் என்ன நம்பர் சொல்றான்னு தெரியுதா? நான் என்ன நம்பர் கேட்டிருக்கேன், நீ என்ன நம்பர் சொல்லிட்டு இருக்க? சும்மா அடிக்கிற வெள்ளம் வச்சுக்காத. எவ்வளவு சொல்லு, நான் குதிரை போய் நேக்கிறேன். சொல்றதுக்கு மேல தெரியாம ரேட்டுன்டா மேடம். ஆமா மேடம். ப்ளீஸ் மேடம், நம்ம ஏரியா பசங்க தான், அர்த்தம் தெரியாம வளரிட்டான். வண்டி சாவி குடுறா. எதுக்கு மேடம்? நாளைக்கு ஸ்டேஷன்ல வந்து எடுத்துக்கோ. அப்போ பேக் வீல்ல பஞ்சர் போட்டுச்சு மேடம். போங்கடா. மேடம் 18:43 உங்க வீட்டுக்கார வண்டி தானே? ஆமா. ஃபுல்லா குஷ்டி காவா பக்கத்துல இருந்திருக்காரு. அவரை முதல்ல திருத்துங்க. எங்களுக்கு தெரியும், நீங்க போங்க.